கும்பராசிக்காரவங்க வந்து அது ஒரு காற்று ராசி. காற்று ராசிக்காரவங்களுடைய நேச்சரே அதாவது பை நேச்சரே அவங்க வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்டப்பானா அடமெண்ட்டாக அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரங்களும் கொடுக்குற வேலையெல்லாம் சிரமேற்கொண்டு செய்து பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. அப்படி ஒரு நேச்சர். இவங்களுக்கு வந்து பொருந்தக்கூடிய ராசி அப்படின்னா இவங்களுக்கு மேஷம், சிம்மம், அந்த நெருப்பு ராசியெல்லாம் வந்து பொதுவாக நமக்கு அந்த காற்று ராசியும் நெருப்பு ராசியும் சேர்ந்தா பத்திக்கிட்டு எரியும்னுவோம். ஆனால் அந்த கும்பராசி மட்டும் ஒரு விதிவிலக்கு. இந்த கும்பராசி மட்டும் எல்லா ராசியோடையும் ஒரு மாதிரி இணைஞ்சு போயிடும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உறுதியான கொள்கை இருக்கும். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை பற்றி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 6 நாள் ஆனாலும் பச்சை தண்ணி குடிக்காமல் உங்களோட வாதாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திட்ட மாட்டாங்க. உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன சொல்கிற, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற, அப்படிலாம் பேச மாட்டாங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரங்களை எடுத்து இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ வந்து கும்பராசிக்காரவங்களோட இன்னொருத்தவங்க வந்து உட்காந்து பேசணும்னா இவங்க நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக அவங்க கேட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. வேலையெல்லாம் செய்வாங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு ராசியில் ஒரு முரண்பாடு பார்ப்போம். கருத்து பிடிப்புள்ளவர்களாக இருப்பாங்க, ஆனால் கடமை உணர்வு உள்ளவர்களாக இருப்பாங்க. நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி சித்தாந்தம், தனி கொள்கை, தனி கருத்து இருக்கும். அதுக்காக அவங்களோட சண்டை போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. பட் நீங்கள் வந்து நான் சொல்கிறது தான் சரி, நீ அதை ஒத்துக்கிடணும்னு சொல்லக்கூடாது. அதில் வந்து ஒரு நாத்திகர் அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஆத்திகர்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் வந்து நாத்திகர், கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னா, நீ கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும், நீ என்ன சொல்லு, நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு வேண்டியது என்னென்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன், ஆனால் நான் வரமாட்டேன். அதில் அவங்க வந்து கொள்கை பிடிப்புள்ளவங்களாக இருப்பாங்க.